வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி கேஸை இன்னைக்கு எபிசோடில் ஸ்ருதி ரவிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் அண்ணன் என் மேலே இருக்கிற ஈகோனால தான் இந்த பணத்தை மறுபடியும் என்கிட்ட திரும்பி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கண்டிப்பாக அந்த எண்ணத்தில் கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க விஜயம் வராங்க. என்ன ரவி இவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. முத்து என்னை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பணத்தை திருப்பி கொடுத்தாரான்ட்டு அதை சொன்னால் உங்கள் மகனுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. மீனா கஷ்டப்படுறாங்கன்னு நான் 2000 ரூபாய் பணம் கொடுத்தேன்ல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அது புரிஞ்சிச்சுமா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் பண்ணதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாதம்மா அப்படின்னு சொல்றாங்க. வீட்டு வாசல் முன்னாடியே பூக்கடை போட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற அவ, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜயா. ஏம்மா அதுல உங்களுக்கு என்னம்மா கஷ்டம் அப்படின்ற மாதிரி ரவி கேட்கிறாரு. வீட்டுல 2 பணக்கார வீட்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க, நாளைக்கே மலேசியால இருந்து சம்மந்தி வந்தாங்கன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதியோட அம்மாவே நம்ம வீட்டுக்கு வந்து அவங்களும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்கள என்னம்மா நினைக்க போறாங்க அப்படின்னு ரவி கேக்குறாரு. பூக்கட்டி விற்கிற குடும்பம் நினச்சிப்பாங்கடா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. சீக்கிரமாவே இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க விஜயா. இதுக்கிடையில முத்து இப்போ மீனாக்கு நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், சாப்பிட்டுட்டு வேலை பாரு மீனா அப்படின்னு சொல்றாரு. முத்துவுக்கு சுத்தி போடணுமா அப்படின்னு வந்திருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னமாமா கடையவே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சீதா கேட்குறாங்க. நம்ம புதுசா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு முத்து. அவங்க அக்காவை ஒரு தொழிலதிபர் ஆக்கிட்டேன்ல அப்படின்னு பெருமையா சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு வந்திருக்கிறவங்க சொல்றாங்க மீனாட்ட. அடுத்ததா முத்துவும் மீனாவும் பூக்கடையில எவ்வளவு வருமானம் வந்துச்சு அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு 150 ரூபா மட்டும் குறையுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே கரெக்டா தானே எழுதியிருக்கிறோம், எதுவும் குறையறதுக்கு சான்ஸே இல்லையே அப்படின்னு முத்துமே சொல்லிட்டு இருக்கிறாரு. வண்டிக்கடைக்காரருக்கு 500 ரூபாய் கொடுத்தேன், அவர் பேலன்ஸ் 150 ரூபா என்ன கொடுக்காம இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு முத்து. கடைசியா எல்லாமே கழிச்சு போக 600 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து. விஜயா அங்க நிக்கிறாங்க. விஜய் நிக்கிறத பார்த்த உடனே வேணும்னே ரொம்ப சத்தமா சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. ஒரே நாளையில என் பொண்டாட்டி 600 ரூபாய் லாபம் சம்பாதிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 600 ரூபாய் வச்சு என்னங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மீனா கேட்டுட்டு இருக்கிறாங்க. விஜயா ரொம்ப நக்கலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. தாஜ்மஹால் மாதிரி ஒண்ணு கட்டி வாடகைக்கு விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. ஏவோ 600 கோடி ரூபாய் லாபம் கிடைச்ச மாதிரில பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நக்கலா சொல்றாங்க விஜயா. 1 ரூபாய் கிடைச்சாலும் நாங்க உழைச்சு சம்பாதிச்சு கிடைச்ச லாபம் இது அப்படின்னு சொல்றாரு முத்து. இந்த பணத்தை நீங்க பத்திரமா வச்சுக்கோ மீனா, நம்ம அதுக்கப்புறம் புதுசா ஒரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. அந்த கடையில 2 பேரை வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. அவங்கள வச்சே நம்ம கோயில் விசேஷத்துக்கு கல்யாணத்துக்கெல்லாம் ஆர்டர் எடுத்து நம்ம மாலை கட்டலாம், நீ ஒரு ஆளா வேலை பார்க்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. விஜயா அப்ப கூட ரொம்ப கிண்டலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. 600 ரூபாயை வச்சு இந்த உலகத்தையே வேலை பேசிடுவாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க எதிர்காலத்தை பத்தி கனவு காண்றாங்க, அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அண்ணாமலை வழக்கம் போல சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நாளைக்கு காலைல பூ வாங்க போறதுக்கு 3 மணிக்கு எந்திரிக்கணுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. எழுந்து போய் பூ வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ தானே பூக்கடை ஓனர், நீ என் கூடவே வா அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. 600 ரூபாய் லாபம் வந்திருக்கேன், பொண்டாட்டி சம்பாதிச்சிட்டா அப்படின்னு மறுபடியுமே முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க காரோட்டி சம்பாதிச்சதே இல்லையா அப்படின்ற மாதிரி மீனா கேக்குறாங்க. புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல லாபம் வரப்ப சந்தோஷமா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு. உண்மையா உழைச்சு அதுல 1 ரூபாய் லாபம் வந்தாலும் அது கோடி ரூபாய்க்கு சமம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையுமே ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு. மீனா முத்துட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேத்து இந்நேரம் நான் மனசு முழுக்க ரொம்ப பாரமா இருந்தேங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்போதுமே நம்பிக்கையா இருப்பேன், அந்த நம்பிக்கை என்னை விட்டு போயிருச்சு, என்னோட வாழ்க்கை என்னாக போகுதுன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நாளையில என்னோட வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு, அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில முத்து மீனாவை கூப்பிட்டுட்டு பூ வாங்கிட்டு வர்றாரு. மீனா முத்துட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, முன்னாடிலாம் காலையில எந்திரிச்ச உடனே என்ன சமைக்கணும், கடைக்கு போய் என்ன வாங்கணும், இப்படிதாங்க திங்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்போ என்ன பூ வாங்கணும், எத்தனை முழம் பூ கட்டணும் அப்படிதாங்க யோசனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா யோசனை பண்ணு, அதே மாதிரி தான் நானும் கடை எப்படி டெவலப் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இதுக்கிடையில விஜயா மீனாவை சத்தமா கூப்பிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை இப்ப அங்க வராரு. என்னங்க நான் இவ்வளவு சத்தமா கூப்பிட்டு இருக்கிறேன், அவ வரவே மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ என்னதான் கத்துனாலும் மீனா வரமாட்டா, மீனா வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அவ பூக்கட்டுற வேலையை ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்றாரு. மீனா ஒரு தொழிலதிபர் ஆயிட்டா, உனக்கு தேவையான காஃபியை நீ தான் போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் காஃபி போட்டு குடிக்கணுமா அப்படின்ற மாதிரி விஜயா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு கசாயம் குடிச்ச மாதிரி முகத்தை இப்படி வச்சுக்கிற அப்படின்னு நக்கலா கேட்டுட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. மீனாவை பூக்கட்ட விடாம விஜயா இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.